காலையில் வந்ததுலேருந்து நான் கொஞ்சம் பயந்தேன், எங்கேயோ வந்து மாடிக்கிட்டு வந்தோம் அப்படின்னு கொஞ்சம் பயந்தேன். ஆனால் இப்போ ஐயா பேசுனது அற்புதமான ஒரு சன்மார்க்க உரை. நான் நிஜமா எதிர்பார்க்கிறேன். அவங்க ஏதோ சைவத்தை பற்றி சித்தாந்தத்தை பற்றி எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்ததை மொத்தமாக மாற்றி திருவள்ளுவர் பாவை மிக அழகாக எடுத்து சொல்லி வள்ளல் பெருமானை அந்த அருமையான கொள்கையை இங்கே எடுத்து சொல்லி நகைச்சுவையாகவும் நயம்படவும் மிகவும் அருமையாக எடுத்து சொல்றார். அவருடைய பாதங்களை வணங்குகிறேன். வள்ளல் பெருமான் இங்கே நுழைந்த உடனே இந்த நால்வருடைய இந்த படங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சென்ற ஞாயிற்றுக்கிழமை தான் செஞ்சி அருகிலே நயமாடி என்கின்ற ஒரு கிராமத்திலே ஒரு சங்கம் தொடங்கினோம். அதில் இந்த நால்வருடைய படங்களை பெரியதாக அமைத்து வள்ளல் பெருமான் 4ஆம் திருமுறையிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பதிகம் பாடியிருக்கிறார். அந்த பதிகத்தை என்னை நான் பதிவு செய்து வைத்திருக்கிறேன். அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு பதிகம் அந்த 4ஆம் திருமுறையில் இந்த நால்வரை பற்றி இங்கே பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வாழ்க்கையில மாணிக்க வாசக அப்படின்னு வள்ளல் பெருமான் மாணிக்க வாசகரை எனக்கு எடுத்து சொல்லுகிறார். அவர் அடைந்த நிலையை வள்ளல் பெருமான் ஆமோதிக்கின்றார். சென்னையிலே அதிகமான சன்மார்க்க சங்கங்கள் சென்னையில் தான் இருக்கின்றன. தர்மபுரி சென்னை என்று வள்ளல் பெருமான் பாடியிருக்கின்றார். ஆனால் இப்பொழுது கால சூழ்நிலை, இப்பொழுது இருக்கக்கூடிய காலம் திருநீர் இல்லா நெற்றி வாழ்நெற்றி என்று சொன்ன வள்ளல் பெருமான் நெற்றியிலிருந்து திருநீற்றை அகற்றி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு அவலமான ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? நாத்திகவாதிகள் சன்மார்க்கத்திற்குள் ஊடுருவி இருக்கின்றார்கள். ஜாதியும் மதமும் சமயமும் காண ஆதி அனாதியாம் அருட்பெரும் ஜோதி, ஜாதி மதமும் சமயமும் பொய்யென ஆதி அனாதியாம் அருட்பெரும் ஜோதி என்று வள்ளலார் பாடிய அந்த வாசகத்தை எல்லாம் தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு இந்த சன்மார்க்கத்தையே ஒரு நாத்திக மார்க்கமாக மாற்றிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அவலமான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் மாற்ற வேண்டியது நமது கடமையாகும். கடந்த 21ஆம் தேதி கூட வள்ளல் பெருமானுடைய அந்த பெருவெளியிலே கட்டிடம் அமைக்கக்கூடாது என்று சென்னையிலே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். ஆனாலும் சன்மார்க்கிகள் எப்படி இருக்கின்றார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வள்ளல் பெருமான் சொல்வார், சன்மார்க்க சங்கத்து சாதுக்கள். ஆனால் சாதுக்கள் என்றால் அநியாயத்தை பொறுத்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் அநீதிகள் நடக்கின்றதோ அதையெல்லாம் தட்டி கேட்கக்கூடியவர்கள் தான் சாதுக்கள். அவங்களே கேட்கணும். அப்புறம் சென்ற ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சேலத்திலே ஒரு சன்னியாசிகள் மாநாடு நடத்தினார்கள். அதில் ஒரு நாள் சன்மார்க்கத்தை
அரசியல்வாதிகள் செய்ய தவறிய அற்புதமான செயல். அதை சன்னியாசிகள் கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஆற்று படுகைக்காக சென்று அங்கெல்லாம் மாநாடுகளை நடத்தி அந்த ஆற்றை எப்படி காக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகின்றார்கள். சேலத்திலே நடந்தது. இப்படி சன்னியாசிகள் அல்லது ஆதீனங்கள் அமைதியானவர்கள், அவங்க எதையும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இல்லாமல் அவர் இப்ப பேசுறது அவ்வளவு புரட்சிகரமான ஒரு சிந்தனையை எடுத்து விதைத்து இருக்கின்றார்கள். திருநெல்வேலி கொடுத்து வைத்த மாவட்டம். எனக்கு என்ன போச்சு, நான் வந்து என்னுடைய மனம் உண்டு அப்படின்னு இல்லாமல் சைவத்தை தாண்டி சன்மார்க்கத்தையும் பேசக்கூடிய அண்ணா அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். நான்கு மார்க்கங்களிலே நான்காவதாக வருகின்றதுதான் சன்மார்க்கம். இதோ தாசமார்க்கம், சர்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம். ஐயா பாடுவார், அடியனாக்கி பிள்ளையாக்கி நேயனாக்கியே அடிகளாக்கி கொண்டாய் என்னை அவலம் நீக்கியே என்று பாடுவார். இந்த படிநிலைகள், இந்த நிலைகளை எல்லாம் தாண்டித்தான் நாம் வர வேண்டும். அடியனாக்கி பிள்ளையாக்கி நேயனாக்கியே அடிகளாக்கி கொண்டாய் என்னை அவலம் நீக்கியே. இதெல்லாம் கொஞ்சம் பேசி கொடுக்கலாமா ஐயா? கொஞ்சம் பேசி கொடுக்கலாம். எல்லாருடைய கவனமும் நீங்க கொடுக்குற பத்திரிகைக்கு போயிடும். அப்புறம் நான் சென்னையிலிருந்து வந்ததுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். மன்னிக்க வேண்டும். நன்றி. சன்மார்க்கம், நன்மார்க்கம், நன்மார்க்கம், சகமார்க்கம், துன்மார்க்கம், துன்மார்க்கம் என்று பாடுகிறார். அந்த தைரியம் எப்படி வளர்ந்து வந்துச்சு? சகமார்க்கம், துன்மார்க்கம், துன்மார்க்கம் என்று பாடுகின்றார். என் மார்க்கம் இரவொழிக்கும் சன்மார்க்கம் என்று பாடுகின்றார். நம்ம பரவா செத்துதான் போனோம் இல்லையா? அதுதான் நம்மளுடைய எண்ணம். பிறந்தவன் என்றே ஒன்றால் இறந்துதான் போக வேண்டும், அதுதான் விதி அப்படின்னு நினைச்சிருக்கிறோம். அந்த விதியை மாற்றி அமைத்தவர் வள்ளல் பெருமான் மாத்திரம்தான். அவர் இறக்கவில்லை. 200 வயதை தாண்டி இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை உணர வேண்டும். எல்லாரும் ஒரு ஜோதியா போயிட்டார் கூட சன்மார்க்கிகளே சொல்வார்கள். அதுவும் தவறான கருத்து. வள்ளல் பெருமான் ஜோதியா போயிட்டார்னா அவருடைய சன்மார்க்கம் தோற்றுவிட்டது என்ற பொருள். பொத்திய மனப்பிடி குழு குழந்தைதான் சித்தியம் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகியே திகழும் என்பது சத்தியம். சத்தியம் ஜகத்துள்ளீர்களே. தேகம் எப்போதும் சிதையாத வண்ணம் என்று பாடுகின்றார். இந்த தேகம் சிதையக்கூடாது. தேகம் போச்சுன்னா எல்லாம் போச்சுன்னு அர்த்தம். வள்ளல் பெருமான் அந்த தேகம் சிதையாமல் இருக்க வேண்டும் என்றுதான் பாடுபட்டார். நமக்கும் அதற்குண்டான வழிகளை தான் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். நம்ம எல்லாம் சினிமாவை பார்த்து பார்த்து கேட்டு போயிட்டோம். இறந்து போயிட்டோன்னே அப்படியே அவர் கொண்டாடுறது ஒரு வழி அப்படியே போய் கலைக்கிறாங்க. அதெல்லாம் சும்மா சினிமாக்கு எடுத்ததுதான். இந்த தேகம் அழிந்து விட்டால் மீண்டும் பிறவி நிச்சயம். அவர்களுடைய கர்மாக்கு ஏற்ற மாதிரி பிறந்தே தீர வேண்டும். பிறக்கக்கூடாது என்றால் இறக்கக்கூடாது என்பதுதான் வள்ளல் பெருமானின் வாக்கு. நம்ம மறுபடியும் பிறவாமை வேண்டும், பிறவாமை வேண்டும் பாடினாங்க எல்லாரும். வள்ளல் பெருமான் மாத்தினார். இரவாமை வேண்டும் என்று பாடுகின்றார். அந்த இரவா நிலையை அடைந்தவர் வள்ளல் பெருமான் மாத்திரம்தான். மற்றவங்க போய் கடவுளோட காக்கிறாங்க. வள்ளல் பெருமான் அந்த தேக்கத்தோடு இறைவன் வந்து வள்ளல் பெருமானோடு காய்கின்றார். மற்றவர்களெல்லாம் இறைவனோடு போய் கலந்தார்கள். ஆனால் வள்ளல் பெருமானுக்கு மாத்திரம்தான் இறைவன் வந்து வள்ளல் பெருமானோடு கலந்து வள்ளல் பெருமானுடைய தேகத்திலே இறைவன் குடிக்கொண்டிருக்கின்றார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். யார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்? யார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்? இந்த தீபம் ஏற்றி வச்சுதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு சொன்னா அது சுத்த போய். ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அது. எல்லாருக்கும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். என்னடா எப்படி பேசுறானே அப்படி. இந்த தீபம் என்பது ஐயா சொல்றாரு, 1000 கோடி அணிவிளக்கு ஏற்றிடுங்க. எதுக்கா? பகல தானே. பகல போய் எதுக்கு விளக்கேற்ற அப்படின்னா மங்களமாய் ஏற்றுதலாம் கண்ணி. வள்ளல் பெருமானுடைய அந்த உரைநடைப்படுத்தி எப்படின்னா கடைசியில் வரும். வள்ளல் பெருமான் இறைவன் தீபம் முன்னிலையை விளங்குவதாக பாதித்து அப்படின்னு அர்த்தம். தீபம் தான் இறைவன். வள்ளல் பெருமான் ஆகத்தை சொல்லியிருக்க வேண்டாமே. இறைவன் தீப முன்னிலையில் விளங்குவதாக பாவித்து என்கின்ற வாசகத்தை வள்ளல் பெருமான் சொல்லி இருக்கின்றார் என்றால் தீபம் இறைவன் அல்ல.
தீபம் முன்னிலையில் இறைவன் இருப்பான். அதனால எல்லா கோயிலையும் எல்லா கர்ப்பகிரகத்திலையும் தீபம் வச்சிருக்காங்க. எங்கேயுமே 100 வாட்ஸ் லைட்டோ 500 வாட்ஸ் லைட்டோ கர்ப்பகிரகத்தில் வைக்கிறது இல்லை. ஏன் வைக்கிறது இல்லை? சிந்தனை ஐயா ரொம்ப அழகாக சொன்னார். ஆய்வு செய்யுங்கள். பாடினா போதுமா? விதவிதமான ராகத்தில் அழுவா பாடினா போதுமா? ஆய்வு செய்ய வேண்டும். நான் ஆரம்பித்த சங்கத்துக்கு கொரோனா பீரியட் தான் நான் ஒரு சங்கம் தொடங்கினேன். அதற்கு நடைமுறை சன்மார்க்க சங்கம் என்று பெயர் வைத்தேன். நடைமுறை சன்மார்க்க சங்கம். ஏட்டு சுரக்காய் கூட்டிற்கு உதவாது. அருபா படிச்சு என்ன கண்டீங்க? அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக அதை நடைமுறை சன்மார்க்க சங்கம் என்று பெயர் வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றேன். ஒரு இந்திய ஒழுக்கம் என்ன சொன்னாங்க? இந்திய ஒழுக்கம், கர்ம ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். ரொம்ப அழகாக ஒரு கேள்வி கேட்டாங்க. ஜீவன் ஆன்மா ரெண்டு வேற வேறையா? ஐயா கூட ஒரே சொல்வார், ஜீவனாக இருக்கின்ற ஆன்மான்னு இடத்துல சொல்வார். அப்ப ஏன் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் தனித்தனியா கொடுத்தாரு? சிந்தனை பண்ணுங்க. ரொம்ப அழகாக தூண்டிவிட்டார். சிந்திக்க வேண்டியது திருவருட்பா என்பது சும்மா படிக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, சிந்திக்கணும். நான் காலையில எல்லாம் அருட்பாவை பத்தியா படிச்சிருக்கேன் அப்படின்னு பகல் உட்கார்ந்து அதை சிந்தனை பண்ணுங்க. ஒரே ஒரு நாளைக்கு ஒரு அருட்பா போதும். ஒரே ஒரு பாட்டு போதும். பட முடியாத இனித்துயரம் பட முடியாத அரசே பட்டதெல்லாம் போதும் இந்த வயல் வைத்து இப்பொழுதே என் உடலுயிராதியை எல்லாம் நீ எடுத்துக் கொண்டு உன் உடலுயிராதியை எல்லாம் உவர்கணக்கை அளிப்பாய். வடமுறு சிற்றம்பலத்தே வாழ்வாய் என் கண்மண் மணியே, குருமணியே, நவமணியே, ஞான நண்மணியே, பொன்மணியே, நடராஜமணியே. என்ன பாடுறது? பட முடியாத இனித்துயரம் பட முடியாத அரசே பட்டதெல்லாம் போதும். இது நம்மளுக்கு பொருத்தமா இருக்கிறாங்க என்பதை பட்டதெல்லாம் போதையா? எத்தனை பிறவியா? வேறுற்ற உலகிலோடு சமயமதன் எரியெல்லாம் பேய்பிடி புற்று பிச்சு பிள்ளை விளையாட்டு உணர்த்திடாது. வீடுகளால் வேதமுற்று அங்கு போருக்கு இருந்து வீண் போயினார். இன்னும் வீண் போகாதபடிக்கு புனித ஒரு சுத்த சன்மார்க்க நெறி காட்டி வள்ளலார் இயற்கையாக வந்தார். ஏன் பிறந்தார்? வள்ளலாருடைய வானத்துக்கு தான் குதிச்சிருக்கீங்க. வள்ளலார் பெருமைக்குரியவர். ஆனா அவர் வானத்துக்கு குதிச்சிட்டாரா? இல்லை. நம்மை போல் பெருமை எடுத்தவர் தான் வள்ளல் பெருமான். சன்மார்க்கத்திலே அது வந்து சாம்புபட்டம் சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. வள்ளல் பெருமான் அவருடைய பேர் பெருமை நோக்கம் என்கின்ற விண்ணப்பத்தில் அவருடைய கையெழுத்து படுத்தியது. அதிலே வள்ளல் பெருமான் தான் எவ்வாறு பிறந்தேன் என்பதை மிக தெளிவாக பதிவு செய்கின்றார். தந்தையின் சுக்கிரத்திலிருந்து தாயின் கருப்பையில் வந்து அத்தனை அந்த 9 மாதங்கள் 9 நாட்கள் எந்த அவதைகளெல்லாம் பட்டு வெளியிருந்தார் என்பதை மிக தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கின்றார். அதனால் வள்ளல் பெருமான் வானத்துக்கு குதிச்சிட்டாரு. அவரால் தான் அடைய முடியும், நம்மளால் அடைய முடியாது நினைக்காதீங்க. நம்மை போல பெரியதான். ஆனால் ஓதாது உணர்ந்தார். எப்படி சாத்தியமாயிற்று? சாகா கல்வி. சாகா கல்வினா வேற ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம படிக்கிறது தெரிஞ்சுக்கிறது மறக்கக்கூடாது. அதுதானே சாகா கல்வி. செத்து போயிடுச்சுன்னா அது சாகும் கல்வி. நீங்க எல்லாரும் வயசானவங்க தான் இருக்கிறீங்க. ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருப்பீங்க. அந்த டிகிரில இருந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா சொல்ல முடியுமா? இப்போ சொல்ல முடியுமா? கஷ்டம். ஆனா எல்லாரும் சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டிருப்போம். ஒரு 20 வருஷம் 25 வருஷம் சைக்கிள் ஓட்டுறதை நிறுத்தி போயிருப்போம். ஆனா ஒரு சைக்கிள் கொடுத்தா ஓட்ட முடியுமா முடியாதா? அதுதான் சாகா கல்வி. ஓட்ட முடியும். ஏன்னா அது மறக்காது. அனுபவத்தில் வந்தது. தங்கர் நாதிகள் தாங்கடம் தறியும் ஒரு அனுபவமாகிய அருட்பெரும் ஜோதி. பொது உணர்வுடன் போதலால் பிரித்தே அனுபவமாகிய அருட்பெரும் ஜோதி. ஒரே மனம் கடந்த ஒரு பெரு வெளிவேல் அரசு செய்து போகும் அருட்பெரும் ஜோதி. அந்த அனுபவம் தான் அருட்பெரும் ஜோதி. நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு அனுபவமும் அருட்பெரும் ஜோதி. கண்ணதாசன் அழகா பாடியிருப்பான். மனைவி என்பது யாரென கேட்டேன், மணந்து பாரண இறைவன் சொன்னான். குழந்தை என்பது யாரென கேட்டேன், பெற்று பாரண இறைவன் சொன்னான். அப்படி ஒண்ணுதான் சொல்லிட்டே வருவான். அப்ப கேட்கறான், எல்லாத்தையும் நானே வந்து செஞ்சு பார்க்கணும்னா அப்புறம் இறைவா நீ யார் என்று கேட்டேன். அந்த அனுபவமே நான் தான் என்றான். அப்படி ரொம்ப அழகா கண்ணதான் ஒரு பாடல் பாடியிருக்கார் கண்ணதாசன். அந்த அனுபவம் தான் இறைவன். நம்ம இறைவன் சொன்னாலே மேல பார்க்கணும். உண்டா இல்லையா? இறைவன் சொன்னாலே இல்ல மேலதான் பார்க்கணும். ஏன்? அப்படிதான் நம்ம வளர்த்துக்கிறாங்க. அப்படிதான் நமக்கு தகுதவா கற்றுக் கொடுத்துருக்காங்க. இறைவன் சொன்னா மேலதான் பார்க்கணும். ஏன் மேல பார்க்கணும்? பக்கத்துல இறைவன் இருக்க மாட்டாரா? தங்கமே அடையார் கூடிய ஞான சமரச சன்மார்க்க சங்கமே கண்டு கழிக்கவும் சங்கத்தின் அடியே அங்கவே குளிர நிந்தனை பாடி ஆடவும் இச்சைக்கான் எந்தாய்
நான் வெள்ளக்காரங்க எல்லாத்தையும் சண்டை போடுங்கன்னு கேட்கிறேன். வெள்ளக்கார கேளுங்க, ஏதாவது அவரை கேட்கணும் நமக்கு. ஏன்னா வள்ளலார் சொல்லி இருக்கிறாரு, ஒரு சத்தியம் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. வள்ளலார் சத்தியம் பண்ணி வச்சிருக்கிறாரு. என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒருவனால் நடந்த பேர்களுக்கு நன்றி கொண்டாம் நம்பியிருங்கள், என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம் சத்தியம் பண்ணியிருக்கிறாரு. அதனால நமக்கு நன்மை தான் கிடைக்கணும். அப்ப நமக்கு எல்லாருக்கும் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா ஆண்டவன் நம்ம சோதிக்கிறோம் சொல்லுவோமா இல்லையா? தூக்கம் வந்தா எல்லாருக்கும் இல்லையா? ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா ஆண்டவன் நம்ம சோதிக்கிறான் அப்படின்னு உண்டா இல்லையா? ஆண்டவன் சோதிக்கிறது தான் அது கிடையாதுங்க. ஆண்டவன் சோதிக்கிறான் என்றால் பிடி மூப்பு பயம் தருவதல்ல ஆண்டவனின் சோதனை. மரணம் மட்டுமே ஆண்டவனின் சோதனை. ஏன்னா ஆண்டவன் சோதிச்சா நம்மளால தாங்க முடியாது. இது வள்ளலார் சொல்றார், நான் சொல்றேன். மரணம் என்பதுதான் இறைவன் நம்மை சோதிக்கிறான் என்பது பொருள். ஏன்னா மற்ற சோதனை என்ன சோதனையும் கிடையாது. அதெல்லாம் யார் வர வச்சுக்கிறது? தீங்கும் நன்கும். அப்ப எல்லாத்தையும் வர வச்சுக்கிறது யாரு? நாம தானே. எல்லாத்தையும் நம்மளே வர வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட போயிட்டு நான் தினமும் 3 வேளை நான் கூப்பிடுறேன், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறேன்னு கேட்கலாமா? இறைவன் என்ன கேட்கணும்? ரொம்ப அழகாக ஒரு பாட்டு சொன்னாங்க, ரொம்ப பிடித்த பாடல். அன்பு இன்பால் நீடும்படி நீங்க எழுத்து மொத்த சரணாகதிங்க. அந்த ஒரு வரி சரணாகதி. நான் உன் மேல அன்பு வைக்கணும்னா கூட அதை நீரையே பண்ணணும். நம்மளால பண்ண முடியுமா? இன்மேல் அன்பு நீடும்படி நீங்க எழுத்து. அருளாத அன்பும் அசைக்கிறாது. அருள் இல்லாட்டி ஏதாவது நடக்குமா? அருள் பேரில் துரும்பும் ஒரு ஐம்பொழில் புரியும். துரும்பு ஐம்பொழில் ஆற்றல் செய்யக்கூடிய அளவுக்கு எது கிடைக்கும்? அருள் கிடைக்கும். அப்ப அருளை நோக்கி நம்ம முன்னேற வேண்டும். நம்ம எல்லாரும் பொருளை நோக்கி தான் வாழ்ந்துருக்கோம். வாழ்வில் அடிக்கடி அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா சன்மார்க்கம் என்பது வாழ்வியல். சன்மார்க்கம் என்பது வாழ்வியல். வாழணும். வள்ளலார் வாத்தியம்தான். இதுவரைக்கும் வந்த ஞானிகள் எப்படி ஒழுங்கு போகணும்னு சொல்லியிருக்கிறார்களா? எப்படி மலை எப்படி கழிக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்களா? எப்படி தூங்கணும்னு சொல்லியிருக்கிறார்களா? இதெல்லாம் விடுங்கய்யா. எப்படி கணவன் மனைவி உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களா? வள்ளல் பெருமான் அத்தனையும் உணர்ந்து நமக்கு அத்தனைக்கும் வழிகாட்டி சென்றது. வழிகாட்டியாக நம்முடன் இருந்து எல்லாத்துக்கும் வழிகாட்டியாக இருந்து நமக்கு விளக்கத்தை தந்திருக்கிறார். அது யாரும் அப்படி கொடுக்கல. 24 மணி நேரத்தை பட்டியலெடுத்து கொடுத்திருக்கிறார் நமக்கு வள்ளல் பெருமான். ஆனால் நம்ம எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்துருக்கிறோம் தெரியுங்களா? ஒரு மாமியார் தன்னோட மருமகன்களை சோதிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. 3 பெண்கள் மருமகன் நம்ம மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு அவங்க பக்கத்தில் இருக்கிற ஏரியில் படகுல போறாங்க. படகுல போய் கீழே விழுந்துடுறாங்க. அவங்க நீச்சல் தான் தெரியும். அவங்க வந்து இல்லை நீச்சல் அவங்களுக்கு தெரியல, கீழே விழுந்துடுறாங்க. உடனே அவங்க மருமகன் காப்பாற்றி கூட்டிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த மருமகன் வீட்டில் ஒரு அருமையான கார், அழகான புது கார், என்னை காப்பாற்றியதற்கு நன்றி. அடுத்த இன்னொரு நாள் இன்னொரு மருமகன் கூட போறாங்க படகுல. இது போல யாருக்கும் ஒருத்தர் தெரியாது. அதை அப்படியே கீழே விடுறாங்க. காப்பாற்றுனால அந்த மருமகன் காப்பாற்றி கொண்டு வரான். அவனுடைய வீட்டு வாசல் அடுத்த நாள் புதிய கார். அடுத்து 3வது இன்னொரு மருமகனையும் கூட்டிட்டு போறாங்க. அந்த இதில் விழுந்துட்டாங்க. காப்பாற்றுதான் நம்ம காப்பாற்றவே அந்த மாதிரி இறந்து போயிடுச்சு. ஆனால் அதற்கு அடுத்த நாள் அவங்களுக்கு காலையில் அழகான ஒரு கார் இருக்கு. அவன் போய் காரை போய் பார்க்கலாம். பார்த்தா உனக்கு அனந்த கோடி நன்றிகள் அப்படின்னு அவருடைய மாமனார் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஐயா. எப்ப எது நடக்கும்னு தெரிய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் அவ்வளவு ஆணவம், ஈகம், கோபம், பொறாமை. கணவன் மனைவி கூட ஒரு சண்டை வந்துருச்சு. கணவன் வந்து 2 பேரும் பேசிக்கிறதே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு பேசிக்கிறதே இல்லை. கணவனுக்கு அடுத்த நாள் காலையில் ஒரு ஃப்ளைட் பிடிக்கணும். 5 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும். கொண்டாடிக்க சொல்றதுக்கு அவனுக்கு ஈகோ. அவன் பேப்பர் எழுதுறான்.
நாளை காலை நான் விமானத்தில் செல்ல வேண்டியிருந்தால் காலை 5 மணிக்கு என்னை எழுப்பிவிடும். எழுதி பொன்னாடியோட தலையாணி வெளியே அந்த கால் வச்சுட்டான். வச்சுட்டு படுத்து தூக்கிட்டா காலையில் எழுதிதான் மணி 7. அவனுக்கு அவ்வளோ கோபம் வந்துருச்சு. அது வரைக்கும் அந்த தன்மானமாக போயிடுச்சு. பொன்னாடி பிடிச்சி திட்டான். காலையில் எழுப்பு சொல்லி நான் எழுதி வச்சேன். என்ன பண்ற நீ எழுப்பியே நான் முக்கியமான மீட்டிங் போறது கூட்டிட்டு அப்படின்னு சத்தம் போடுறான். பொன்னாடி அமைதியாக அப்படி வாயை எடுத்துட்டு வந்து அவனோட தலையாணி தூக்கிட்டாங்க. மணி 5 ஆகிவிட்டது, எழுதுகள் அதை எழுதி வச்சு. இப்படிதான் அந்த ஈகோ வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப அதையெல்லாம் ஒழிக்க வேண்டும். ஐயா வந்து இந்த மனிதர்களை 3 விதமாக பிரிக்கிறார். சகல, பிரயாகல, விஞ்ஞானகலன்னு பிரிக்கிறார். நமக்குலாம் எத்தனை மதங்கள் இருக்குது ஐயா? 3 மதங்கள். ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கெல்லாம் 5 மதம். நான் இன்னும் இந்த பசுக்கள் நிலையே தாண்டல. பசுக்கள் அப்படின்னு 5 மதங்கள். ஆணவம், மாயை, கர்மம், மாமாயை, திரோதாயி என்கிற 5 மதங்கள். இதுல அந்த மாமாயை, திரோதாயி என்கிற அந்த 2 மதங்கள் கழித்து இருப்பவர்கள் தான் சகலர், அந்த ஜீவர்கள். அந்த சகலர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மும்மதங்கள் உடையவர்கள் சகலர்கள். ஆணவம், கர்மம், மாயை. ஆணவம் என்பது இயற்கை. ஆணவம் என்பது இயற்கை. எல்லா ஆன்மாக்களுக்கும் ஆணவம் இயற்கையாக இருக்கிறது. மாயை அது இயற்கையில் செயற்கையாகிய மாயை. வடபுறம் ரொம்ப அழகாக சொல்றார். அது இயற்கை கிடையாது, இயற்கையில் செயற்கையாகிய மாயை. நம்ம தான் ஒன்று முடியும். மாயை எங்கிருந்து வருது நமக்கு? நம்ம தான் ஒன்று முடியும். அடுத்தது கர்மம், அது எல்லாருக்கும் தெரியும். அப்ப இந்த ஆணவம், மாயை, கர்மம் என்கிற அந்த 3ம் இருக்கக்கூடியது சகலம். பிரளயாகல அவங்க கொஞ்சம் ஒரு படி மேல அந்த கர்மம் அப்படிங்கிறத அவங்க நீக்கிறார். கர்மாவை நீக்கிவிட்டார்கள். அவங்களுக்கு 2 மதங்கள் தான். அது பிரளயாகல. அடுத்து அதையும் தாண்டி அந்த கர்மா, மாயை 2மே நீக்கி ஆணவத்தை மாத்திரக்கூடியவர்கள் விஞ்ஞானம். யாராவது ஆணவம் மாத்திரம் இருக்குது, மாயை இல்லை, கர்மம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் திரோதாயி, மாமாயை அதையும் சேர்த்து வச்சுக்குவாங்க. அப்ப வள்ளல் பெருமாள் இந்த 3 பிரிக்கிறார். இதையும் தாண்டி 2ஆக பிரிக்கின்றார். இதையும் தாண்டி இது அந்த மதங்களின் அடிப்படையிலே 3 வகையாக மனிதர்களை பிரிக்கின்றார். அதையும் தாண்டி மனிதர்களை 2ஆக பிரிக்கின்றார். என்ன சொல்றது பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். அகலினத்தார், புறவினத்தார். புறவினத்தார் யாரு? உலால் மாமிசத்தை எடுத்துக் கொள்பவர்கள். அவங்க யாரா? புறவினத்தார். புறவினத்தார் பிரிச்சு பாருங்க. அவங்க மனித இனமே இல்லை அப்படிங்கிறார். அவங்க பிற இனத்தார். வள்ளல் ஜாதி வேண்டாம், சமயம் வேண்டாம், மதம் வேண்டாம், எல்லாம் வேண்டாம் வேண்டாம். அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? நிறைய தெரியுமா? அதுக்கு அடிப்படையான காரணம் ஜாதி ஏற்பாடு, சமய ஏற்பாடு, ஜாதி ஆச்சாரம், கலாச்சாரம், வர்ணாசிரமம், இது எல்லாம் தயவுக்கு தடையாக இருக்கிறது. தயவுக்கு எதெல்லாம் தடையோ அதையெல்லாம் வள்ளல் பெருமான் எதிர்க்கின்றார். அவர் வேண்டுகிறது என்ன? தயவு, 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 தயவு தான். அதுக்கு எதை தடையா சொன்னாலும் அது வேண்டாங்கிற அந்த அடிப்படையில தான் ஜாதி, மதம், சமயம், மார்க்கம் எல்லாத்தையும் எதிர்க்கிறதுக்கு காரணம் என்னன்னா அத்துறையும் தயவுக்கு தடையாக இருப்பது. இது வரைக்கும் சத்தம் கட்டினாங்க ஐயா. இதுக்கு முன்னாடி யாரும் சத்தம் கட்டி சோறு போடலையா? எல்லாம் சத்தம் கட்டினாங்க. முதலியார் சத்திரம் இருக்கும், செட்டியார் மடம் இருக்கும். அங்க செட்டியார் மடத்துக்குள்ள முதலியார் போக முடியுமா? எல்லாம் அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க தன்னுடைய பிரிவுகளுக்காக. ஆனா வள்ளல் பெருமான் அமைக்கிற தர்மசாலை அமைக்கிறார். அவருடைய காலம் பயங்கரமான பசி, அப்படி ஒரு பஞ்சம் ஏற்பட்ட காலம். அந்த 67 தர்மசாலை அமைந்த காலமும் சரி, வள்ளல் பெருமான் திருக்காப்பீட்டு கொண்டு 1874 அப்புறமா கிட்டத்தட்ட 5 வருடங்கள் அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் தலைவிரித்து ஆடியது. அந்த நேரத்திலே அனைத்து மக்களுக்கும் கை கொடுத்தது எது என்றால் வள்ளல் பெருமான் நிறுவிய தர்மசாலை மாத்திரம்தான். எல்லாரும் இந்த கொரோனா பார்த்துருக்கீங்க. அந்த கொரோனா காலத்திலே அனைத்து சங்கங்களும், தர்மசாலை மட்டும் இல்லை, தர்மசாலை மட்டும்தான் மூடப்படாத ஒரே கோயில் எதுன்னா தர்மசாலை மாத்திரம்தான். அந்த கொரோனா காலத்தில் மற்ற எல்லா கோயிலையும் எடுத்து கூட்டிட்டாங்க. சாமியை கூட்டக்கூடிய ஒரு கொடுமையான அவலமான ஒரு காலம்
அப்படி ஒரு சன்னார்கம், அப்படி வீறு கொண்டு அந்த கொரோனா பீரியட்ல மக்களுக்கு உதவி செய்யும். அந்த தர்மசாலை என்ன ஏன் சிறப்பு? சீரடி போயிருக்கீங்களா? திருப்பதி போயிருக்கீங்களா? வடலூர் தர்மசாலையோட அற்புதமா சோறு போடுறாங்க, அற்புதமா சோறு போடுறாங்க. அப்படியே அதுக்கெல்லாம் அவ்வளவு சிறப்பு கிடையாது, வடலூருக்கு மட்டும் அவ்வளவு சிறப்பு. என்ன காரணம் சொல்லுங்க? அங்கெல்லாம் அங்க மட்டும்தான் சாப்பாடு போடுறாங்க, அங்க போறவங்க யாரும் சாப்பாடு போடுறது இல்லை. ஆனா வடலூர்ல சாப்பாடு போடுறாங்க. வடலூருக்கு போறவங்க எல்லாம் தனித்தனியா சாப்பாடு போட ஆரம்பிச்சாங்க. அதுதான் வள்ளலாரை வடலூர் சிறப்பு தர்மசாலை. அந்த நெருப்பு மூட்டி விடுறாரு. என்ன நெருப்பு அது? விவகாரம் என்கின்ற அந்த நெருப்பு. அதுதான் இன்னும் எல்லாரும் அடுப்பு அந்த கட்டை மட்டும் இன்னும் அணையாம பாத்துக்கிறாங்க. இல்ல, அது அந்த கட்டையுடைய விஷயம் அல்ல. ஜீவகாருண்யம் என்கின்ற அந்த அணையா நெருப்பை வள்ளல் பெருமான் 1867 ஏற்றி வைத்தார். அது இன்னும் அணையவில்லை, தொடர்ந்து பறந்து விரிந்து ஏற்றி கொண்டிருக்கிறது. அதுதான் வள்ளல் பெருமானோட தர்மசாலையின் சிறப்பு. சரி, சோறு போட்டா போதுமா? சாப்பிட்டா போதுமாங்க? சாப்பிட்டாலும் செத்துதான் போவோம், சாப்பிடனாலும் செத்துதான் போவோம். அப்ப எதுக்கு வள்ளலார் சோறு போட்டாரு? தர்மசாலை எல்லாம் பார்த்துருக்கீங்களே, யார் வடலூர் போவாங்க இருக்கீங்களா? இருக்கீங்க. நல்ல வடலூர் போகும். வடலூர் மண்ணை விதிக்கல அப்படின்னா நம்ம தொடர்ந்ததற்கு அர்த்தமே இல்லை. அந்த வடலூரிலே தர்மசாலை அமைத்தார். எல்லாரும் அந்த தர்மசாலையில சோறு போடுறது மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறோம். அது பக்கத்துல வழிபாடுன்னு ஒன்று நடக்குது. தர்மசாலை வழிபாட்டு தலமும் கூட. அந்த வழிபாட்டை பத்தி யாரும் பேசுறது இல்லை, சன்மார்க்கிகளே பேசுறது இல்லை. சன்மார்க்கிகளே சாப்பாடு போடுறது பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. வள்ளல் பெருமான் அங்கே வழிபாட்டை அமைத்து குருவாக வழிபாடு நடத்தி வந்தார். அங்க எப்படிப்பட்ட அமைப்பு தெரியுமா? சாப்பிடுறதுக்கு முதல்ல இப்போ நான் ஒரு 4 மணி நேரம் தொடர்ந்து பேசிட்டே இருந்தா எத்தனை பேர் இங்க இருப்பீங்க? 1 மணி 1:30 மணி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாருக்கும் இந்த 8 ஜாம் அந்த 1 ஜாம் மணி இருக்க ஆரம்பிச்சோம். அந்த மணி சத்தத்துக்கு பாக்கி 7 ஜாம் ஒன்றும் பண்ண முடியாது, போயிட்டே இருக்கும். உண்டா இல்லையா? அப்போ ஞானத்தை கொடுக்கும் போது பசியோட இருக்கிறவனுக்கு ஞானத்தை கொடுத்தா பிரயோஜனமே இல்லைன்னு உணர்ந்தவர் வள்ளல் பெருமான். எப்பா முதல்ல போய் சாப்பிடுவோம். அந்த உடனே முதல்ல போய் நீ சாப்பிடுவோம். சாப்பிட்டியா? வா இப்ப வா. சாப்பிட்டாச்சு இல்ல, அடுத்து என்ன பண்ண போற? அடுத்து என்ன பண்ண போற? உசுரோட இருக்கிறது தானே சாப்பிட்ட, உசுரோட இருக்கிறது தானே சாப்பிட்டு இருக்கிறோம். ஆனா சாப்பிட்டு இருக்கிறவங்க உசுரோட இருக்கிறான் இல்லையே. அப்ப என்ன சிந்தனை பண்ணுங்க? உசுரோட இருக்கிறது நீ சாப்பிட்டியே, அது மட்டும் போதுமா? இல்ல, உசுரோட இருக்கணும்னா இன்னொரு விஷயமும் பண்ணணும். என்ன பண்ணணும்? இறைவனுடைய அருளை அடைய வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்? பக்தி தான் அதன் அடிப்படை. பக்தி இல்லையே முக்தி இல்லை. பக்தி வரும், பழவழிகள் பறந்து போகும் அப்படின்னு பார்த்தா. அப்ப பக்தி பண்ணுங்கிறாரு. எதை நோக்கி நம்ம பக்தி பண்றது? இந்த பக்கம் முருகன் இருக்கிறார், அந்த பக்கம் விநாயகர் இருக்கிறார், அந்த பக்கம் பரமசிவன் இருக்கிறார், அந்த பக்கம் தேவி இருக்கிறார். இப்படி பல லட்ச தெய்வங்கள் ஒன்று ரெண்டு செய்ய முடியாது. எத்தனை எண்ண முடியல, பரிசு பண்ண முடியல. அவ்வளவு தெய்வங்கள். யாரையா கும்பிடுறது? யார் கும்பிடுறது? தெய்வத்தின் உண்மை வள்ளல் பெருமான் அந்த வேதம் எல்லாத்தையும் சொல்றாரு. ஆகம முடிவே, ஆரண முடிவே, ஆகவே நோக்கிய அருட்பெரும் ஜோதினார். அந்த அருட்பெரும் ஜோதி இறைவனுக்கு வள்ளலார் பேர் வைக்கிறார். எதை வேணாலும் வச்சுக்கோங்க. அருகன் என்பே, புத்தி புத்தன் என்பே, ஆதி சிவன் என்பே, என்ன வேணாலும் சொல்லிக்கோ, என்ன வேணாலும் சொல்லிக்கோ. கடைசியில் சொல்றாரு, உன் பேரு என் பேரும் அவன் பேர் தான். உன் பேரு என் பேரும் அவன் பேரும் என்ன வேணாலும் சொல்லு. பித்தா என்பவனுக்கு என்ன பேர் விட்டால் ஆகாதோ பாடுறாரு. அவனை பித்தான்னு சொல்றோம். ஆனா பித்தான்னு சொல்றதே ஏற்றுக்கிறானே, என்ன பேர் விட வச்சாங்க. நம்மள என்னாலும் பித்தா அப்படின்னு சொன்னா ஏற்றுவோமா? உடனே போவோம். ஆனா ஏற்கனவே பித்தா அப்படின்னு அவர் ரொம்ப ரொம்ப அற்புதமா நமக்கு அருள் தான் கொடுக்குறாரு. எப்படி பித்தான்னு சொல்லலாம் அப்படின்னு கோவப்படுறாரா? அப்போ அந்த தெய்வத்தின் உண்மையை புழு புரியன்றி இன்னதென்று வேதமும் ஆகமும் சொல்லவில்லை. ஏன் அப்படின்னா ஆகம முடிவே, ஆரண முடிவே, ஆக நின்று ஓங்கிய அருட்பெரும் ஜோதி. அந்த ஆகமங்கள் என்ன சொல்லுதோ, ஆரணங்கள் என்ன சொல்லுதோ, அதுக்கு மேல
முடிஞ்சுதா? முடிஞ்சு. கீழே போனா போய்கிட்டே இருக்கு, மேல போனா போய்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்டவன் தான் நான். அவனை நம்ம ஒரு வார்த்தைக்குள்ளார கொண்டு வந்து அடக்கவே முடியாது. அதனால அருள் பெரும் ஜோதி போய்கிட்டே தான் இருக்கும். அதை ஒரு நாள் கட்டுப்படுத்த முடியாது, அடக்க முடியாது. அப்போ தர்மசாலையை எப்படி அமைக்கிறார்? வள்ளல் பெருமான் இறைவனை பற்றிய உண்மையை வள்ளல் பெருமான் வெட்ட வெளிச்சமாக எடுத்து காட்டுகிறார். என்ன இறைவனுடைய யார் இறைவன்? யார் இறைவன்? பரமாகாச சுரூபராகிய கடவுள் அனாதி. பரமாகாச சுரூபராகிய கடவுள். ஆண்டவருடைய சொரூபம் என்ன? பரமாகாசம். இந்த ஆகாசம் தான் ஆண்டவருடைய சொரூபம். ஆகாசம் தான் மறுபடியும் நம்ம எங்க பார்ப்போம்? ஆகாயம் என்பது வெட்டவெளி. இப்ப நம்ம உள்ளார இருக்கு இல்ல, இதெல்லாம் வெட்டவெளி தான். இதெல்லாம் இறைவன் எங்கும் நிறைந்தவன். தெரியா எங்கேயுமே இருக்குது. எல்லாம் வல்லவன். அனைத்து அண்டங்களையும் அனைத்து பிரபஞ்சங்களையும் தாங்கி கொண்டிருப்பது எது? இந்த வெளி. வள்ளல் பெருமான் இந்த வெளியை இறைவன் என்று சொல்லுகிறார். அதனால அந்த பெருவெளியிலே எந்த கட்டிடமும் வரக்கூடாது, போராட முடியும். பெருவெளி பூர்வஞான சிதம்பரம் என்று சிதம்பரத்தையும், உத்தரஞான சிதம்பரம் என்று பார்வதிபுரம் வடலூரையும் வள்ளல் எடுத்து சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த பெருவெளி அந்த தர்மசாலையில் கொண்டாந்து காமிக்கிறார். சாப்பிட்டீங்களா? வாங்க இங்க வந்து பாருங்க, இறைவன் என்னன்னு பாருங்க. எப்படி அமைத்திருக்கின்றார் தர்மசாலை. எல்லாரும் போய் கண்முன்னாடி சொல்லுவாங்க. ஒரு பக்கம் வள்ளல் பெருமான் கையில் பிரதியாகி அருள்பெருஞ்சி அகவல், இன்னொரு பக்கம் அவர் ஏற்றி வைத்த தீபம், நடுவுல ஒரு திண்டு சிம்மாசனம். அதுவே வள்ளல் பெருமானுடைய உருவச்சிலை இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிறது. அது அமைக்கப்பட்டது எப்பொழுது தெரியுமா? 1933 நாகப்பட்டினம் சங்கத்தார் அமைத்தது. அது வரைக்கும் அங்க வள்ளல் பெருமானுடைய உருவச்சிலை தர்மசாலை கிடையாது. வள்ளல் பெருமான் அமைத்தது வெறும் சிம்மாசனம் மட்டும்தான். இறைவன் வெளியாக இருக்கின்றான் என்பதை உணர்த்துவதற்காக தர்மசாலையிலே சிம்மாசனத்தை அமைத்து இறைவன் தீபம் முன்னணியில் விளங்குகிறான் என்று அங்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து இறைவனை உண்மையை எடுத்து காட்டியதுதான் தர்மசாலை. ஆனால் நம்ம சாப்பாடு போடுறது மட்டும்தான் தர்மசாலை சிந்திக்கிறது. இறைவனுடைய உண்மையை எடுத்து காட்டுவது. உண்மையை சொன்ன யாருக்கும் முடியல. உண்மையை சொன்ன எதுக்கு முடியுமா? எதுக்கு முடியுமா சொல்லுங்க. உலக ஊழல் சொன்னா கல்லால் எடுத்து அடிக்கும் இல்லையா? காமராஜரை தோற்கடிச்சுதானே நம்ம தமிழ்நாடு. காமராஜர் போல ஒரு முதல்வர் இதுவரைக்கும் இருந்திருக்காங்களா? யாரும் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவரை தேர்தலில் தோற்க வைத்ததுதான். அப்ப நம்ம அப்பவே ஞாபகம் ஆரம்பிச்சோம். நம்ம காந்தியை சுட்டுக் கொண்டோம். அது வரைக்கும் வெள்ளக்கார காலத்துல தான் அவருக்கு ஒன்றும் ஆகல. சுதந்திரம் கிடைச்சோன்னு அவர் நம்மளால காப்பாற்ற. ஏன்? நம்மள்கிட்ட மனித நேயமே கிடையாது. வள்ளல் பெருமான் சொன்னது என்ன? ஆன்மீகம். விவேகானந்தர் போனார் ஐநா சபையில. பிரதமர் கிறிஸ்டாஸ் சொன்ன உடனே அங்கே அரங்கமே 10 நிமிஷம் கை தட்டி நின்றுச்சு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொன்னதுக்கு வள்ளல் பெருமான் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்கைன்னு சொல்லுவாரு. அப்ப ஐயா சபை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ஐயா சொன்ன மாதிரி வள்ளல் பெருமான் இந்த தமிழகத்திலே பிறந்ததனால் நம்ம அவர் கொண்டாடுறதே கிடையாது. நமது தவறுதான். மரணத்தை வென்றவர் வள்ளல் பெருமான். செத்து போனவங்க சமாதிகள்லாம் பெரிய பெரிய நிலையில கொண்டு போயிட்டோம். ஆனால் மரணத்தை வென்று தன் தேகத்தை இந்த மண்ணுக்கோ விண்ணுக்கோ இரையாகாமல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வள்ளல் பெருமானை மதிக்க தவறி கொண்டிருக்கின்றோம். நான் பிறகும்போதே சன்மார்க்க குடும்பத்தில் தான் பிறந்தேன். என்னுடைய தந்தையார் சன்மார்க்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பிறந்திருக்கிறேன். அதனால வேறு எந்த தெய்வமும் எனக்கு தெரியாது. வேறு எந்த தெய்வத்தையும் நான் வணங்குறது கிடையாது. நீ பாதம் பிடித்த கையால் வேறு கொள்ள வேண்டும். அதுக்காக மற்ற தெய்வம் முன்னாடிகள் நான் சொல்லலாம். உடனே அந்த பக்கம் ஏதாவது போட்டாதீங்க. வள்ளல் பெருமான் சொல்றாரு, சிறு தெய்வ வழிபாடு கூடாது. சிறு தெய்வ வழிபாடு கூடாது. அது புதுசா வைக்கிற சிறு தெய்வ வழிபாடுன்னா என்னங்க?
எதுக்கெல்லாம் பலி கொடுக்குறோமோ அதெல்லாம் சிறு தெய்வங்கள். சமய தெய்வ வழிபாடு அவசியம் அல்லன்னு சொல்லுவாரு, அங்க கூடாதுன்னு சொல்லல. சமய தெய்வ வழிபாடு அவசியம் அல்லன்னு சொல்லுவாரு, கூடாதுன்னு சொல்லல. ஏன்னா வடபெருமான் மறுக்கல, சமய தெய்வம் வடபெருமான் மறுக்கல. திருவொற்றியூர் பதிகத்துக்கு ஐயா நடைபாடு எடுத்து கொடுத்தார். இரண்டாவது முறை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெஞ்செறிவுறுத்தல் மூன்றாவது முறை. அது முதல் திருமுறையில நெஞ்செறிவுறுத்தல், இரண்டாவது முறையில் பார்த்தீங்கன்னா 4 தலைப்புகள் நெஞ்சு பத்தியே பாடியிருப்பார். நெஞ்சு பத்தி நம்ம யாராவது நம்மளுடைய மனசை தனியா வச்சு பேசிக்கிறோமா? வள்ளல் நம்ம மனசை அப்ப எதுக்கு வச்சுட்டு பேசுறாரு? நான் திருவொற்றியூர் கோயிலுக்கு போறேன், என் கூட வந்தீங்கன்னா உனக்கு நான் இதெல்லாம் வாங்கிடுறேன். மனசுக்கிட்ட சொல்றாரு, நான் திருவொற்றியூர் கோயிலுக்கு போறேன், என் கூட வந்தீங்கன்னா அதை விட்டு என்னை ஓம்போக்கு இழுத்தினா உன்னையே வெட்டி போட்டு போயிருக்கேன். நம்ம அந்த மாதிரி மனசை தனியா வச்சு பார்க்கறதே கிடையாது. நம்ம அது போல போக்கில் போயிட்டே இருப்போம். கரணங்கள் 4 கரணங்கள் என்னன்னு சொல்லுங்க? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த மனம் என்ன பண்ணும்? அது யாரும் பார்த்ததுன்னா உடனே ஆசை. புத்தி என்ன பண்ணுது? இது நம்மளுக்கு வேணுமா வேண்டாமா ஒரு ஆய்வு பண்ணும். சித்தம் என்ன பண்ணும்? தீர்மானம் எடுக்கும், அகங்காரம் செயல்படுத்தும். இதுதான் நம்மளுக்குள்ளார நடக்கிற விஷயம். இதுதான் நமக்குள்ளார நடக்குது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஒழுங்க பார்த்து அது மேல ஆசைப்படுறோம். புத்தி கொஞ்சம் அப்படி யோசனை பண்ணுது, இது வேணுமா வேணாமா சரியா தப்பா அப்படின்னு. சித்தம் தீர்மானிக்குது, அகங்காரம் செயல்படுத்துது. அந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அது கரெக்டா அந்த மாதிரி செயல்பட்டுச்சுன்னா எல்லாம் கரெக்டா நடக்கும். ஆனா நமக்கு எப்படி செயல்படுது? மனம் ஆசைப்படுது, இந்த புத்தி நல்ல கிட்ட யோசிச்சிருப்பாங்க, அதை அப்படியே மனுஷனும். மனம் என்ன பண்ணும்? ஆசைப்படுறத சித்தத்துக்கு தீர்மானமா கொடுத்துரும். சித்தம் மனதை அடிப்படையாக வைத்து சித்தம் வேலை செய்யும் பொழுது அங்கே புத்தி. அதான் யாராவது வேற தப்பு பண்ணான்னு கேட்கிறோம். கொஞ்சமாவது புத்தி இருந்தா, ஏன்னா புத்தி இருந்ததுன்னா மனமோட மூக்கில் போக மாட்டோம். ஆனா இந்த புத்தி, இந்த சித்தம் என்ன பண்ணுது? மனசோட கைப்பற்றுக்கிட்டு அதை தீர்மானிக்கும். அகங்காரம் அது என்ன தீர்மானம் பண்ணாலும் அகங்காரம் செயல்படுத்திடும். அதுக்கு நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம மனம் என்ன யோசிக்கணும் அதை புத்திக்கு கொடுத்து நல்ல விசாரம். அதனால வள்ளல் என்ன கொடுத்தாரு? சத்விசாரம் அப்படிங்கிறத பண்ண சொல்றாரு. சத்தான பொருளை விசாரம் செய்யுங்கள். விசாரம்னா என்ன? வேற எந்த மார்க்கத்திலேயாவது விசாரம் பண்ண முடியுமா? இங்க ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா மற்ற மார்க்கத்துல அந்த பக்கம் இருக்கிறவங்க கேட்டுட்டு பேசாம போகணும். பேசுறவர் ஒரு கேள்வி கேட்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கேட்டா முதல்ல கேட்கப்படுத்தி வெளியே போட்டுருவோம். ஆனா சன்மார்க்கத்தில் அப்படி இல்லை. கேள்வி கேளுங்க. வள்ளலே சொல்றாரு, மெய்ஞான விருப்பத்தில் ஏறி. முதல்ல நமக்கு என்ன வேணுமா? மெய்ஞானத்துல விருப்பம் வரணும். மெய்ஞான விருப்பத்தில் ஏறி, கேள்வி மீது ஏறி, தெளிந்து இச்சை விடுதலை ஏறி, அஞ்ஞானமற்ற படிநிலை ஏறி. கேள்வி கேட்டாதானே தெளிவு வரும். தெளிவு வந்தாதானே அஞ்ஞானம் தோயும் இல்லையா? அப்ப கேள்வி கேட்கணும். அதுக்குதான் சத்விசாரம் என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறேன். பத்திரிகை கூட பார்த்தேன் நான் சாயந்தரம், ஏதோ சத்விசாரம் போட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. கேள்வி கேட்கணும். ஏன் வள்ளலார் ஏன் அப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேள்வி கேட்கணும். அப்போ மெய்ஞான விருப்பத்தில் ஏறி, கேள்வி மீது ஏறி, தெளிந்து இச்சை விடுதல் ஏறி, அஞ்ஞானமற்ற படிநிலை. அந்த அஞ்ஞானம் போகணும். அப்பதான் ஞானம். நம்ம எல்லாரும் கேள்வி கேட்கறதுக்கு தயக்கம். கேள்வி கேட்கறதுக்கு தயக்கம். நம்ம கேட்கிற கேள்வி பத்தி இவங்க என்ன நினைப்பாங்களோ உண்டா இல்லையா? நிறைய கேள்வி கூட உங்க மனசுல எல்லாம் வந்துருக்கும். எப்படி கேட்கறது? நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? நான் எங்க அப்பா கிட்ட நிறைய கேள்வி கேட்டு நிறைய சண்டை போடுவேன். அப்பதான் நமக்கு கேள்வி கிடைக்கும். கேள்வி கேட்கணும். ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை உடனே கூட கேட்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க சொற்பொழிவு தடைப்பட்டுடும், அதனால அப்புறமா கேள்வி கேளுங்க. நான் அப்படின்னா இல்லை. நீங்க உடனே டவுட் வந்து கேள்வி கொடுங்க, உடனே இந்த கேள்வி கேட்கறது சொல்லிட்டே
என்ன கேள்வி கேட்டாதாயா தெரியும். இல்லை நான் பாட்டு பேசிட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். அவர் வந்தாரு நல்லா பேசினாருங்க அவ்வளவுதான். ஆனா நான் பேசிட்டு போனா ஒரு விஷயமாவது உங்க மனசை தெரியும். அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே ஒரு விஷயமாவது அந்த மனதை தேய்க்க வேண்டும். அந்த சிந்தனைகளை ஈர்க்கணும். நாமெல்லாம் இப்ப வாழணுமா? நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு தானே இருக்கிறோம். நான் இல்லாம நம்ம எல்லாம் செதுக்கிட்டு இருக்கிறோம். நாம் எல்லாம் மரணித்துக் கொண்டிருக்கின்றோம். யாராவது நோக்கீங்களா? நாம் அனைவரும் மரணித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய டார்கெட் என்ன? மரணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அது வந்த உடனே அங்கே போயிடும். நம்ம வாழவே இல்லையா? நம்ம வாழணும்னு யாராவது சொன்னா பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். ஏன்னா வாழணும்னு சொன்னா வள்ளல் மாதிரி வாழும். அதனால வாழ்க்கை நாம அப்படி வாழ்றதில்லை. வள்ளலாருடைய வாழ்க்கையை நல்லா படிக்கிறது, அவருடைய திருவருட்பா படிக்கிறது, ஐயா திருவடி போயிட்டு ரொம்ப அருமையா எடுத்து சொன்னாங்க. அற்புதமான ஒரு நூல் அந்த திருவடி போயிடுச்சு. ஏன்னா வள்ளலாருடைய அருட்பாவை மறுப்பாய் விட அந்த காலத்துல இருந்து 1930 வரைக்கும் சண்டை நடந்துச்சு. 1930 வரைக்கும் சண்டை நடந்து 1930 நீதிமன்றம் சொல்லுது, இனிமே இதை பற்றி எந்த வழக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எப்போ 1867 தொடங்கின வழக்கு 1930 தான் முடியுது. அப்படிப்பட்ட மக்களோட தான் நம்ம வாழ்ந்துருக்கோம். அப்போ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும்? வாழ்வியல் அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வள்ளல் பெருமான் 24 மணி நேரத்தை நம்ம பிரிச்சு கொடுத்துருக்கிறார். எப்போ எழுந்துக்கணும், எப்போ சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எப்போ தூங்கணும், எப்படி தூங்கணும், எல்லாத்தையும் பட்டியல் போட்டு கொடுத்து அது கூட நான் இப்போ போல நீங்க ஒரே நாள் இந்திய கல்வி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். என்னமோ பேசுறதுக்கு எடுத்துட்டு வந்தேன். நான் வேற எதுவும் பேசிட்டு இருக்கேன். வள்ளல் பெருமான் அந்த ஆணவத்தை ஒழிக்க சொல்லி ஒவ்வொரு பாட்டையும் சொல்லுவார். உண்படா உணவும் புடைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி. உண்படாத உணவு வேணும் நமக்கு, புனைபடாத மனம், பொய்படாத ஒழுக்கம். நம்ம எல்லாத்துக்கும் இது இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு இளைஞர் வந்து ஒரு கார் கம்பெனியில் ஜாயின் பண்ணலாம். கம்பெனியை ஜாயின் பண்ணி ஒரு அழகான காரை வடிவமைக்கணும்னு ஆசை அவனுக்கு. கம்பெனியில் பர்மிஷன் கொடுக்குறாங்க. அவன் சூப்பராக ஒரு கார் ரெடி பண்ணி அருமையாக இருக்கு. இந்த ஓனருக்குலாம் அவ்வளோ சந்தோஷம். அருமையான கார், இந்த காரை எங்கேயும் பார்த்ததே இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அருமையான கார். அந்த காரை அந்த ஃபேக்டரி ஷெட்டில் இருந்து வெளியே கொண்டு வரணும். அந்த காரோடைய ஹைட்டு அந்த வாசப்படியோட ஹைட்டா. அந்த வாசப்படியில காரை வெளியே எடுத்துட்டு வர முடியல. 1 இன்ச் அதிகமா இருக்கு. எவ்வளவு அதிகமா இருக்கு? 1 இன்ச் அதிகமா இருக்கு. எல்லாரும் அப்படியே கொண்டு போயிட்டாங்க. என்னடா இவ்வளவு அற்புதமா வடிவமைச்ச காரு வெளியே வர முடியலையே, என்ன பண்றது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நமக்கு தான் அட்வைஸ் தான். எது நம்ம ஈஸியா கொடுப்போம், எது ஈஸியா கொடுப்போம்? அட்வைஸ். ஆனாலும் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஆனா கார் தானப்பா அப்படியே ஓட்டிட்டு வந்துருங்க, பெயிண்ட் தேய்ச்சி போச்சுன்னா வேற பெயிண்ட் அடிச்சிக்கலாம். இன்னொருத்தர் இவ்வளவு கஷ்டப்பட்ட காரு மேல சீக்கிரம் இருக்கணும், அந்த வாசப்படி கொஞ்சம் உடைக்கலாம், அப்புறமா அதை பூசிக்கலாம். ஆனா இந்த ஓட்டலுக்கு எதுவுமே திருப்தி இல்லை. இந்த வாட்ச்மேன் ரொம்ப வருஷமா இருக்கிற வாட்ச்மேன் வயசானவர், அவர் ஐயா நான் ஒரு தகவல் சொல்லணுமான நம்ம எப்படி பார்ப்போம்? அவரை உடனே ஒரு அலட்சியமா தான் பார்ப்போம். அப்படியே ஒரு நக்கலா பார்த்து சொல்லு அப்படின்னு அவர் சொன்னார். 1 இன்ச்சு தானே பிரச்சனை, 4 காரில் இருக்கக்கூடிய டயர்ல இருக்கிற காற்று கொஞ்சம் இறக்கி விட்டோம் அப்படின்னா 1 இன்ச்சு கம்மி ஆயிடும். காரை வெளியே எடுத்து அப்புறமா காரை வச்சுக்கலாம் அப்படின்னா அவ்வளவுதாங்க. அந்த 1 இன்ச்சு, இந்த 1 இன்ச்சு ஆணவம் தான், இந்த 1 இன்ச்சு கோபம் தான் நம்மளெல்லாம் ஆட்டி படைச்சிட்டு. அந்த டயர்ல வந்து அந்த 1 இன்ச்சு காற்றை எடுத்து போட்ட மாதிரி நம்ம தான் அந்த 1 இன்ச்சு ஆணவத்தையும் அந்த கோபத்தையும் வெளியேற்றி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா வளர ஆயிடலாம். ஆமாவா இல்லையா?
அவ்வளவுதான். நம்மகிட்ட அது ஒண்ணுதான் இருக்கு. ரொம்ப அழகா ஐயா வந்து சொல்லுவார், சன்மார்க்கத்துக்கு உரியவர்கள் யாருங்க? சன்மார்க்கத்துக்கு உரியவர்கள் நான் ஒரு 100 ரூபாய் சட்டா கட்டினா உறுப்பினர் ஆகிடுவாங்க. அதுவா சன்மார்க்க சங்கத்திற்கு உரியவர்கள் இல்லை. வள்ளல் 3 கட்டளையை கொடுக்கின்றார். யாரு சன்மார்க்கத்துக்கு வரணும் அப்படின்னா கொலை தவிர்த்தவர்கள். அவங்கள வள்ளல் ரொம்ப தள்ளி வைக்கிறார்கள். ஆனா அவங்களுக்கு சாப்பாடு போடுங்கிற அவங்க கொலைகளை தவிர்க்கிறனா கூட அவங்களுக்கு பசி தவிர்த்தல் மாத்திரமே புரிய பண்புடையில் நன்முதவேல் அப்படிங்கிறார். அவங்களுக்கு பண்பு எடுத்து சொன்னார், அது பிரயோஜனப்படாதுங்கிற. ஆனா நம்ம சொல்லிதான் ஆகணும், வழி கிடையாது இல்லையா? அப்போ கொலைகளை தவிர்த்தவர்கள். அடுத்தது சமயமத மார்க்கங்களை முற்றும் பற்றற கைவிட்டவர்கள். அந்த முற்றும் பற்றறது ரொம்ப முக்கியம். சமயமத மார்க்கங்களை இப்ப சன்மார்க்கத்தில் என்ன பண்ணிட்டாங்க சொல்றது எப்படியே கட்டமா தான் இருக்கு. சமயமத மார்க்கங்களை முற்றும் பற்றற கைவிட்டவர்கள் ஒண்ணு விபூதி இடக்கூடாது, பொண்ணு வைக்கக்கூடாது அப்படின்னு அதுதான் சமயமத மார்க்கம் நினைச்சுட்டாங்க. சமயம் அப்படின்னு சொன்னா என்ன வந்து சன்னதிகளுக்கே விளக்கல. சமயம் என்ன உருவ வழிபாடு பண்ணா அவன் சமயவாதியா? அப்படிதான் நீங்க சொல்லியிருக்கிறாங்க சன்மார்க்கிகள் தான். வள்ளுவர் ரொம்ப அழகா அந்த சமய சன்மார்க்கத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. நானும் படிக்கிறதில்ல, மண்ணில் ஏற்றிக்கிறதில்ல. சன்மார்க்கிகளே அப்படிதான் மணிக்கம். சத்துவ குண லட்சியம் உடையது சமய சன்மார்க்கம். கொல்லாமை, பொறுமை, சாந்தம், அடக்கம், இந்திரிய நிக்கிரகம், ஆன்ம இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம். இந்த 6 குணங்களை எவன் பெற்றிருக்கின்றானோ அவன் சமய சன்மார்க்கி. வழிபாடு பண்றவன், உருவ வழிபாடு பண்றவன், விபூதி திக்கிறவன் சமய சன்மார்க்கி இல்ல. இந்த 6 குணங்களை சத்துவ குணங்கள் ஐயா கொடுக்கிறார். ஐயா கொடுத்த விளக்கம் நான் தனியாக எதுவும் கொடுக்கல, அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. சமய சன்மார்க்கம் என்பது சத்துவ குண லட்சியம் உடையது. கொல்லாமை, பொறுமை, சாந்தம், அடக்கம், இந்திரிய நிக்கிரகம், ஆன்ம இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம் என்கின்ற இந்த 6 குணங்களை எவன் கொண்டிருக்கின்றானோ அவன் சமய சன்மார்க்கி. ரொம்ப அழகா கொடுத்திருக்கிறார். மத சன்மார்க்கி தாயமானவரை ஒருவாறு மத சன்மார்க்கி என்று கொள்ளலாம். மத சன்மார்க்கி என்பது நிர்குண லட்சியம் உடையது. இந்த குணங்களெல்லாம் இருக்கிற சமய சன்மார்க்கி அதையெல்லாம் தாண்டி நிர்குணத்திற்கு வரும். அது உதாரணம் சொல்லுவார். கல்லால் அடிச்சவன் பழம் கொடுத்தான், பழம் கொடுத்தவன் கல்லால் அடிச்சான் மாற்றி சொல்லுவார். ஏன்னா அவருக்கு கல்லால் அடிச்சது யாரு, பழம் கொடுத்தது யாரு வித்தியாசப்படுத்த தெரியும். நிர்குண லட்சியம் உடையது மத சன்மார்க்கம். சுத்த சன்மார்க்கம். சுத்தம் என்றால் சுத்தம்னா என்னங்க? தூய்மை. எல்லாம் பெருக்கி சுத்தம் பண்றோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வாசகம் தானே. ஏன் அமைதியா இருக்கிறீங்க? போயிட்டீங்களா? நிறுத்திடலாம். இன்னொரு 10 நிமிஷம் தான் கொடுத்துருங்க. சுத்தம்னா என்ன? மனசு சுத்தம், ஒன்றுமல்லாதது, குற்றமில்லாதது. அப்ப சன்மார்க்கத்துல வள்ளல் பெருமான் ஏற்கனவே சன்மார்க்கம் இருந்துச்சுங்க. வள்ளல் பெருமான் சன்மார்க்கத்தை உருவாக்கல, ஏற்கனவே சன்மார்க்கம் இருந்தது. வள்ளல் பெருமான் பாடுறாரு, ஆன்ம சன்மார்க்கம் அணிபெற இணைத்தான் ஈந்தம் கழித்த இனிய சாயம். ஆன்ம சன்மார்க்கம் அணிபெற ஏற்கனவே இந்த சன்மார்க்கத்துல வள்ளல் பெருமான் கொஞ்சம் அப்படி சீரமைக்கிறார், நிறைய விஷயங்களை சேர்க்கிறார். என்னத்தை சேர்க்கிறாரு? சுத்தம். சன்மார்க்கத்தை சுத்தப்படுத்துறார், சுத்தத்தை சேர்க்கின்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? குற்றம் இல்லாதது, துன்பம் இல்லாதது சன்மார்க்கம். என் மார்க்கம் இறப்பழிக்கும் சன்மார்க்கம், துன்பம் கிடையாது சன்மார்க்கத்தில். அப்ப சுத்தம் என்றால் அங்கே குற்றம் இல்லாதது என்று பொருள். அப்ப குற்றம் இல்லாத சன்மார்க்கத்தை உருவாக்குகின்றார். குற்றம் இல்லாமல் இருந்தா போதுமா? அங்கே இந்த ஜாதிக்காரன் உள்ள வரக்கூடாது, அந்த ஜாதிக்காரன் உள்ள வரக்கூடாது, எங்க வீட்டு வாசல் இருக்குது, வீட்டுக்கு பின்னாடி நான் சோறு போடுறேன்,
சமரசம் இல்லை. சமரசத்தை கொண்டு வர சமரச சன்மார்க்கம், சமரச சுத்த சன்மார்க்கம், சமரசத்தை அங்கே கொண்டு வருகிறார். எவ்வுயிரும் பொது என கண்ணிறங்கி உள்ளே ஒத்தி இருப்பவர்கள் அவருடன் தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடந்துரின் இடம் நான் தெரிந்தேன். எல்லா வகையும் பொதுவாக யார் பார்க்கிறாங்களோ அவர் கூட தான் இறைவன் குடியிருப்பான். அதை விட்டுட்டு நீங்க வரக்கூடாது, நீ வாசப்படியில் நீக்க கூடாது, பின்னாடி பக்கத்தில் வரணும், புழக்கங்கள் தான் வரணும் சொன்னாங்க அர்த்தம். அங்கே சமரசத்தை கொண்டு வந்து சேர்க்கின்றார். அதுவும் போறல. நான் இருக்கும்போது எல்லாம் சமரசமா எல்லாம் இருக்குது. நான் போன அப்படி இருக்குது. அப்ப அதற்கு என்ன சத்தியம் இல்லை, சத்தியத்தை கொண்டு வந்து சேர்க்கின்றார். சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம். அந்த சன்மார்க்கத்திலே சமரசத்தையும் சுத்தத்தையும் சத்தியத்தையும் சேர்க்கின்றார். அதனால்தான் சன்மார்க்கம் இறப்பொழிக்கும் மார்க்கமாக மாறுகின்றது. அது மூணு இல்லைன்னா இறந்து போயிடும். மற்றறிவோ நடக்கிறது தான் விரும்பியானால் மரணம் என்னும் பெரும்பாவி அருகிலே சற்று அதை உம்மாலே தடுக்க முடியாது. சமரச சன்மார்க்க சங்கத்தார்கள் அல்லால் அதனை ஏற்றி நின்று துறக்க வல்லார் இவ்வுலகில் எவரும் இல்லை கண்டி என்று பார்க்கிறார். சன்மார்க்க சங்கத்தில் யார் இருக்கிறார்களோ அவங்களால் மட்டும்தான் மரணத்தை வெல்ல முடியும் என்பது வள்ளல் பெருமானை பார்த்தோம். ஆனால் எப்படி வாழ்ந்து இருக்கணும், எவ்வளவு போட்டி, எவ்வளவு பொறாமை, புறம்பூறுதல். வள்ளல் பெருமான் இந்த பஞ்சமா பாதகங்கள் சொல்லுவாங்க. வள்ளல் பெருமான் கொடுக்கிறார் பொய் சொல்லாது இருத்தல். இது சாத்தியமா இருக்குதா? யாராவது சொல்லுங்க. நான் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா அவங்க காலம் அவட இல்ல. ஏன்னா இந்த உலகியல்ல சாத்தியப்பட மாட்டேங்குது இல்லையா? இன்சொல்லாடல், இன்சொல்லாடல். நம்ம பிள்ளைய கூட காலையில் எழுப்பும் போது, நான் என்ன உதாரணம் வச்சு பேசுறேன், பிள்ளைய எழுப்பும் போது காலையில 7 மணிக்கு பிள்ளைக்கு வேன் வந்து வச்சுக்கணும் ஸ்கூலுக்கு. நம்ம 6 மணிக்கு கேட்கலாம், 6 மணி ஆயிடுச்சு எந்திரிச்சிடறா அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க போயிடுவோம். அவன் எந்திரிக்க மாட்டான். ஒரு 6 கழிச்சு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு வருவோம். அவன் அப்படின்னு தூங்கிட்டு இருப்பான். டேய் முதல்ல செல்லமே தங்கமே 6 மணி ஆயிடுச்சுருவோம். ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு வந்த உடனே டேய் 6 ஆயிடுச்சுனா சீக்கிரம் எழுதி சொல்லிட்டு வேலை போயிடணும். 6 மணி ஆகுது உள்ள எழுதுகல. அப்ப எப்படி இருக்கும் நம்ம வார்த்தைகள்? நீங்களே யோசிக்கணும். சனியனே கரும்பு முடிச்சவனே எனக்கு போய் வந்து பிறந்திருக்கிறீங்க. மணி 6 ஆச்சுடா, வேன் வந்து 7 மணிக்கு உன் கூட இதே 7 போச்சு. வருமா இல்லையா? அப்ப அந்த இன்சோட எங்க போச்சு? போச்சு. அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படிதான் வாழ்ந்துட்டு. இந்த நாயன்மார்கள் வரலாறுனா நான் எல்லாரையும் படிக்க சொல்லி ரொம்ப வலியுறுத்துவேன். ஏன்னா அந்த கொள்கையில அவங்களுடைய பிடிமானம் உயிரே போனா கூட அந்த கொள்கையிலிருந்து மாற மாட்டாங்க. நாம ஒரு கொள்கையா வச்சிருக்கிறோமா? வள்ளல் பெருமானுடைய இந்திய ஒழுக்கம், கர்ம ஒழுக்கம், நித்திய கர்மதி இவ்வளவு பட்டியல் மனப்பாடமா சொல்லுவோம். ஆனா ஏதாவது ஒன்றையாவது நாம் கொள்கையாக எடுத்துக்கொண்டு உயிரே போனாலும் போட்ட பரவாயில்ல, அந்த கொள்கையிலிருந்து மீறக்கூடாது. இந்த ஒரு லட்சியத்தையாவது இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அருளாளர்கள் வள்ளல் பெருமான் காட்டிய அந்த கொள்கையிலிருந்து ஒன்றையாவது கடைபிடிப்பேன் என்று இன்று ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நான் சென்னையிலிருந்து வந்ததற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு ஒரே ஒரு கதை சொல்லி நிறைவு செஞ்சேன். நான் இன்னும் முடிச்சு எங்க அப்பா எனக்கு நான் பேச ஆரம்பிக்கும் போது சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் தெரியுங்களா? அவங்க பக்கத்துல நின்று நீ முடிச்சிருந்து சொல்ற மாதிரி வச்சுக்காது. என்ன டைம் சொல்றாங்களோ அந்த டைம்ல முடிக்கணும். இதுதான் எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரே விஷயம். நான் 4வது படிக்கிறதுல மேடையில் பேசிட்டு இருந்தேன். ஒருத்தர் ஒரு படகு பெயிண்ட் அடிக்கிறதுக்காக ஒருத்தரை நியமனம் பண்றாரு. அந்த படகுக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலையை கொடுக்குறாரு. அவர் பெயிண்ட் அடிச்சிட்டாரு, படகு அவருக்கு ஒப்படைச்சிட்டாரு. அதுக்கு
படகு சொந்தக்காரர் ஓடி வர ஓடி வந்து ஒரு பெரிய செக் கொடுக்குறாரு, பல லட்சம் அதுல எழுதி கொடுக்குறாரு. இவருக்கு ஒன்றும் புரியல. என்னையா நேற்று தான் நான் படகு பெயிண்ட் அடிச்சதுக்கு உண்டான தொகையை வாங்கிக்கிறேன், இதுல இவ்வளவு பெரிய தொகையை கொண்டாந்து கொடுக்குறீங்க, இது என்ன தெரியும்? ஐயா இந்த தொகையெல்லாம் பத்தாது, இந்த தொகையெல்லாம் பத்தாது, அதை விட ஒரு பெரிய விஷயம் நீங்க பண்ணிருக்கீங்க ஐயா. ஐயா என்ன நடந்துச்சு சொல்லுங்க ஐயா. அந்த படகுல ஒரு ஓட்டை இருந்தது, அந்த ஓட்டை இருந்ததுன்ற உதவியை நான் சொல்லல. அந்த படகை அந்த ஓட்டையை நீங்க ரொம்ப அழகா அடைச்சு கொடுத்துட்டீங்க. நான் இன்னைக்கு காலையில வந்து பாக்குறேன், அந்த படகை காணுவாங்க, என் பிள்ளைங்க படகு எடுத்து போயிருக்காங்க, படகுல ஓட்டை இருந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது, ஓட்டையை அடைச்ச விஷயம் எனக்கு தெரியாது. என் மனசு எப்படி பதறிருக்கு பாருங்க. ஓடி போறேன் அந்த ஏரிக்கு, ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு ஓடி போறேன். பசங்க அந்த படகுல அழகா திரும்பி வராங்க. திரும்பி வந்து பார்த்தோம்னா அந்த படகோட அந்த ஓட்டை ரொம்ப நேர்த்தியான முறையில் அடைக்கப்பட்டிருந்தது. அந்த நிமிஷம் எனக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நான் படகு பெயிண்ட் அடிக்கிற வேலையை தான் கொடுத்தேன், அந்த ஓட்டை அடிக்கிற வேலையை உங்களுக்கு நான் கொடுக்கல. ஆனாலும் அந்த ஓட்டை இருக்கிறதே பார்த்ததை நீங்க அடைச்சு கொடுத்ததுனால என் பிள்ளைகளின் உயிரையே காப்பாற்றப்பட்டு இருக்கிறது. அதுக்கு வேலை ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நாம அந்த மாதிரி நமக்கு ஏதாவது வேலை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த வேலையை மட்டும் செய்யாம, ஏன்னா நம்ம வந்து ஆபீஸ்ல உள்ள ஒரு அலுவலகத்தோட நம்ம பார்ப்போம், நமக்கு என்ன வேலை கொடுத்தது அதை மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அடுத்தவங்க ஒரு உபகாரம் ஏதாவது பண்ணணுமா யோசிப்போமா? அந்த மாதிரி இல்லாம நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவியும் ஒவ்வொரு உயிரை காப்பாற்றக்கூடிய வகையிலே தான் அமையும் என்பதை தான் வள்ளல் பெருமான் எல்லாருக்கும் அன்பு காட்டுக அன்பெடும் வெளிகள் அகப்படும் மலையிலே. இறைவன் நம்ம பிடிக்கணும்னா அதுக்கு என்ன விஷயம் வேணும்? அன்பு, பக்தி. பக்தி வலை உட்படும். பக்திங்கிற வலை பிடிச்சா இறைவனை பிடித்து விடலாம். நீங்க நான் வரும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன், எல்லா நேரத்தையும் பூஜை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இப்பெல்லாம் சன்மரைக்கு நேரத்தில் விபூதி பார்க்கவே கஷ்டமா இருக்கு. என்னை இந்த பக்கம் கூப்பிடவே மாட்டாங்க, இவங்க எப்படியோ தைரியமா என்னை கூப்பிட்டுட்டாங்க. ஏனென்றால் வள்ளல் பெருமானை நான் இறைவனாக வணங்குபவன். எங்கு சென்றாலும் வள்ளல் பெருமானுக்கு உருவச்சிலை அமைப்பது வழக்கம். நான் வீட்டையும் பஞ்சலோகத்துல ஐம்பொன்னுல வள்ளலாருடைய விக்கிரகம் செய்து வைத்து அதற்கு அர்ச்சனை அபிஷேகம் செய்து வழிபட்டு கொண்டு வருவோம். இப்ப கூட போதூர்ல ஒரு சங்கம் நடைமுறை சிறந்தார் சங்கம் வள்ளலார் திருக்கோயில் தந்தார். அங்கே ஒரு வள்ளல் பெருமானுடைய உருவச்சிலை. சென்ற வாரம் செஞ்சி பக்கத்தில் நைப்பாடி என்கின்ற கிராமத்திலே 6.5 அடி உயரத்திற்கு வள்ளல் பெருமானுடைய உருவச்சிலை அமைக்கும். ஏனென்றால் வள்ளல் பெருமான் இன்னும் இருந்து கொண்டு இருக்கின்றார். அவரை உலகிற்கு எடுத்து காட்ட வேண்டும். இப்படி வள்ளல் பெருமான் உருவத்தை வைக்காமே போய்விட்டா இன்னொரு 100 வருஷம் கழிச்சு வள்ளலார் யாருன்னே தெரியாது. அப்போ வரக்கூடிய ஏதோ ஒரு அரசியல்வாதி ஏதாவது ஒரு உருவத்தை வள்ளல் பெருமானுக்கு காமிச்சு காலிமுறை கட்டி இல்ல கலக்காரா சொக்கா போட்டு வள்ளல் பெருமானுக்கு சடைமுறை போட்டு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதற்கு வழி கொடுக்காமல் இதுதான் வள்ளல் பெருமான் என்று வள்ளல் பெருமானின் கருமொழியிலே இருக்கக்கூடிய உருவம் தான் வள்ளல் பெருமானை பார்த்தவர் வரைந்த உருவம். அதன் எல்லாம் கற்பனையான உருவங்கள் என்று சொல்லி அருமையான இந்த வள்ளல் பெருமானின் 201வது பிறந்த தினம், 202வது வருகை போன்ற தினம் என்று அருமையாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த திருநெல்வேலியிலே எனக்கும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி, ஐயா அவங்க காலையில 3:20 என்னோட ட்ரெயின் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நிற்கிறாங்க. நான் அவரை பார்த்தவன ஆடி போயிட்டேன். ஐயா காலையில தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு 3:20 நீங்க வந்து அங்க நிற்கணுமா சொல்லியிருந்தா நாங்களே ஹோட்டலுக்கு போயிட்டு இருந்தோமே. ஏன்னா ஐயோட வயசு எனக்கு தெரியாது. அவரை பார்த்தோன்னே எனக்கு மனசு அவ்வளவு பதப்பதச்சு. ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பாவ காரியத்தை செய்து விட்டோமே என்று நான் வருத்தப்பட்டேன். ஏன்னா இந்த வயசுல காலையில 3:20 ஸ்டேஷன் 3 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்றாரு, ஐயா நான் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன், நீங்க முடிச்சுக்கிட்டீங்களான்னு எனக்கு ஃபோன் பண்றாரு. ஏன்னா ட்ரெயின் வந்து எனக்கு தூங்கிட போறமே அப்படிங்கிற இடத்துல 3 மணிக்கு ஒரு அல்வா முன்னாடி இருந்து எத்தனை மணிக்கு கிளம்பி இருக்கணும் இதெல்லாம் கற்பனை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா நிகழ்ச்சியில் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ அப்பேற்பட்ட அந்த உள்ளம், இதுதான் சன்மார்க்க உள்ளம். இவர்களை எல்லாம் பாராட்டி நீங்க வந்து இருக்கக்கூடிய அனைவரையும் நன்றி பாராட்டி, யாராவது புலால் சாப்பிட்றதா இருந்தால் அது இந்த இடத்துல சொல்லக்கூடாது, யாரும் அப்படி இருக்க மாட்டீங்க. அப்படி இருந்தால் தயவு செய்து அதை விட்டு விடுங்கள். அதுவே நீங்கள்
சன்மார்க்கத்திற்கும் வள்ளல் பெருமானுக்கும் செய்யக்கூடிய நன்றி கடன் என்று சொல்லி வாய்ப்படைத்திற்கு நன்றி பாராட்டி விடுகிறேன். நன்றி.